ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ரசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான மட்டன் தம் பிரியாணி. இந்த மட்டன் தம் பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம சேனலில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மட்டன் பிரியாணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. இதுக்கு நம்மளே ஒரு மசாலா அரைச்சி ரெடி பண்ணி இதில் சேர்த்து செய்ய போகிறோம். செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நான் ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 15லேருந்து 20 பேர்த்துக்கு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 600 கிராம் போல் மட்டன் எடுத்திருக்கேன். எலும்போடு கலந்த மட்டன் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து அது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீஸாகவே மட்டனை கட் பண்ணி வாங்கிக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க போதும். மட்டன் ஒருவேளை கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க. ஏன்னா மட்டன் பிரியாணிக்கு மட்டன் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ஜீரகம், ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 6 கிராம்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதாக சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடவே உங்கள்கிட்ட கசகசா இருந்தால் அது கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிங்களா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சவுதியில் இருக்கனால இங்கே கசகசா யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி அரிசி பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா வரும். இப்போ இது அப்படியே ஊறட்டும். மட்டன் இப்போ வெந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஓவர் குக் ஆகலை. மட்டன் கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து திரும்ப வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு அடி கனமான அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன குழிக்கரண்டிக்கு 2 கரண்டி அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் பாதிக்கு பாதி நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். கடைசியாக திரும்ப 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகி வந்ததும் 2 அன்னாசி பூ, ஒரு 5-6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நல்லா நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறைய சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் உங்களுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போனா தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்போதுமே பிரியாணி இதே மாதிரி தான் செய்வீங்க. இதே மாதிரி நீங்கள் வெஜிடபிள் பிரியாணியும் செய்யலாம், சிக்கன் பிரியாணியும் செய்யலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனில் வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தடுத்த பொருளை சேர்க்கணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்தை பொறுத்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த கொத்தமல்லி இலை புதினால கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும். பாதி அளவுக்கு தக்காளி குக் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குல்ல, மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர்த்துக்கு செய்கிறதா இருந்தால் அந்த அளவோடையும் நான் ஆல்ரெடி செஞ்சு நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. ஃப்ளேம் அதிகமாக வச்சிடாதீங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வரும். இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கி வரும்போது கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் தனி கொத்தமல்லி பொடி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மசாலா அரைக்கும் போது வத்தலும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து உரப்பு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மசாலா எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை சேர்க்க வேண்டாம். மட்டனை இதை நல்லா இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வதக்குங்க.
அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா கோட் ஆகிடுச்சு. அந்த மட்டனில் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போவும் நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. சேர்க்காமல் ஒரு தடவை அந்த அரிசியும் இந்த மசாலாவோடு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மட்டனும் அரிசியும் அந்த மசாலாவோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறதா இருந்தால் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியாது. இது வந்து ஜீரக சம்பா அரிசிங்கிறனால நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து அதோட வரும்போது நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, நான் அதையே இதில் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து 2.5 கப் அளவு தண்ணி கிடச்சிது. அதுவே நமக்கு போதும். மொத்தம் 1.5 கப் அளவு நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. அப்போது நம்ம 1.5 கப் அரிசி எடுத்துருக்கோம். மொத்தம் 2.5 கப் தண்ணி சேர்க்கணும். அந்த அளவுக்கு தான் கரெக்டாக சேர்த்துருக்கோம். பிரியாணிக்கு தண்ணி அளவு கரெக்டாக ஊற்றணும். அப்படின்னா தான் உங்கள் பிரியாணி குழையாமல் இல்லைனா ஓவராக குக் ஆகாமல் இருந்துடும் சில சமயம். அதனால் கரெக்டாக அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்து செக் பண்ணி இந்த நேரத்தில் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மட்டன்லேயே உப்பு போட்டு வேக வச்சனால இதில் நான் கம்மியாக தான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்து வரும்போது தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்து இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சிலவங்க முதல்ல மட்டன் மிக்ஸ் பண்ணி வதக்குவோம்ல, அந்த நேரத்துலேயே தயிர் சேர்ப்பாங்க. நீங்கள் அப்போ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி சேர்க்கணும். க்ரீமியாக அந்த அளவுக்கு நல்லா அடித்து சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒத்தையாக தயிர் பிரியாமல் வரும். நீங்கள் டேரெக்டாக தயிர் எடுத்து உள்ளே ஊற்றுனீங்கன்னா தயிர் வந்து வெந்த மாதிரி ஆகிடும். அதனால் நல்ல க்ரீமியாக உங்கள்கிட்ட விஸ்க் இல்லாட்டாலும் ஸ்பூன் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தயிர் அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து சூப்பராக நம்ம மட்டன் பிரியாணி குக் பண்ணி கொண்டு வந்துடும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதில் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமே 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் தான் நம்ம அந்த பிரியாணிக்கு சேர்த்துருக்கோம். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தம் வச்சிடலாம். கீழே வந்து ஒரு தோசைக்கல் வச்சு முதல்ல வந்து மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பிரியாணியை வந்து மேலே வச்சிடலாம். ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒன்று போல் எல்லா பக்கமும் கரண்டி வச்சு அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு தட்டு வச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுப்பை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஒன்று போல் குக் ஆகும். இல்லைனா கீழே நல்லா குக் ஆகிடும், மேலே வந்து குக் ஆகாத மாதிரி இருக்கும் அரிசிலாம். அதனால் ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி அதே மாதிரி தண்ணி பாத்திரத்தை தூக்கி வச்சுருங்க. இனிமேல் வந்து நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு தயிர் வெங்காயம், அதாவது தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். நல்ல நீல வாக்கில் ஒத்தையாக அந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ தான் சேர்ப்பேன். இதில் நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம். அது எல்லாமே ஆப்ஷனல் தான். கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கைட்டே நல்லா நொறுங்க பிசைஞ்சு விடுங்க. கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நொறுங்க பிசைஞ்சு விட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி அந்த தயிரில் இறங்கி தயிர் வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சும்மா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இந்த மாதிரி தயிர் வெங்காயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். டோட்டலாக நம்ம குக் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான் நம்ம தம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உடனே ஓப்பன் பண்ணாமல் இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான உதிரியான மட்டன் தம் பிரியாணி ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிருங்க. வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களை தேடி வரும்.